வணக்கம் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் சோனியா. இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த அரை மணி நேரத்தில் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு. கர்நாடக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. தகுதியற்ற நிறுவனங்களுக்கு முறைகேடாக அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்தார் ஆர் ராசா. டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் அமலாக்க பிரிவு வாதம். சென்னை ஐஐடிக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் மீண்டும் நோட்டீஸ். சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பாதுகாப்பு பணியில் துணை ராணுவம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தகவல். சென்னை ஐஐடிக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் மீண்டும் நோட்டீஸ். உடனடி விளக்கம் அளிக்காவிட்டால் நேரில் ஆஜராக உத்தரவிடப்படும் என எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு செய்ய கர்நாடக அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. கர்நாடக அமைச்சரவை கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு செய்வது என முடிவு செய்யப்பட்டது. அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக ஆச்சாரியா, சந்தேஷ் சவுடா ஆகியோர் ஆஜராவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் தேதி குறித்து கர்நாடக அமைச்சரவை கூட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என கர்நாடக சட்டத்துறை அமைச்சர் ஜெயச்சந்திரா தெரிவித்துள்ளார். சட்ட விலக்கத்தை ஏற்று கர்நாடக அமைச்சரவை மேல்முறையீடு செய்ய சரியான முடிவை எடுத்திருப்பதாக அரசு வழக்கறிஞர் ஆச்சாரியா தெரிவித்துள்ளார். According to me, myself, Advocate General and the Law Department all have very strongly recommended filing of an appeal. And I am now feel the Cabinet has taken the correct decision purely based on the legal opinion furnished without any other extraneous considerations. And therefore, I welcome this decision. சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அமைச்சரவை மேல்முறையீடு செய்ய முடிவு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். Well, I'm very happy because the Chief Minister has shown true statesmanship. He has resisted a lot of very powerful pressures. I know his own cabinet was divided, but he prepared the ground very well. He got the legal opinion. And now the appeal has been decided. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய கர்நாடக அரசு முடிவு செய்திருப்பது குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். கர்நாடக அரசு சொத்து குவிப்பு வழக்கில் அப்பீல் செய்திருப்பதாக வந்துள்ள செய்தியை மகிழத்தக்க செய்தியார். அம்மையா ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றம் அளித்த 4 ஆண்டுகள் தண்டனை, 100 கோடி ரூபாய் அபராதம், அதை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். கர்நாடக உயர்நீதிமன்றம் அவர் விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பின் மீது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என்று பிராசிக்யூட்டரும் சட்டத்துறையும் ஆலோசனை கூறிய பிறகு தற்பொழுது கர்நாடக மாநில அரசினுடைய அமைச்சரவை கூடி கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மீது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக கர்நாடக மாநில முதல்வர் அறிவித்திருக்கிறார். அந்த முடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு முழு மனதோடு வரவேற்கிறது. ஒரு நீதிமன்றம் தண்டித்தது, மேல்முறையீட்டில் இன்னொரு நீதிபதி விடுதலை செய்தார். அதை எதிர்த்து மீண்டும் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்வதென்று கர்நாடக அரசு முடிவெடுத்திருக்கிறது. நீதி வெல்லும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. தகுதியற்ற தனியார் நிறுவனங்களுக்கு முறைகேடாக 2G அலைக்கற்றைகளை ஆர் ராசா ஒதுக்கியதாக சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்க பிரிவு தெரிவித்துள்ளது.
2G வழக்கில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்யப்பட்ட வழக்கு டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் சிபிஐ நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கில் இறுதி வாதம் இன்று தொடங்கிய நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா சம்பந்தப்பட்ட தனியார் தொலைக்காட்சி இயக்குநர்கள் அமிர்தம், சரத்குமார் ரெட்டி உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர். வழக்கில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் ஆனந்த் குரோவர் தகுதியற்ற தனியார் நிறுவனங்களுக்கு முறைகேடாக 2G அலைக்கற்றைகளை மத்திய அமைச்சராக ஆர் ராசா இருந்தபோது ஒதுக்கியதாக குற்றம் சாட்டினார். இதன் மூலம் கிடைத்த 200 கோடி ரூபாய் பல்வேறு நிறுவனங்கள் வழியாக சம்பந்தப்பட்ட தனியார் தொலைக்காட்சிக்கு கைமாறியதாகவும் தெரிவித்தார். ஆர் ராசாவை சிபிஐ விசாரணைக்கு அழைத்த பிறகே இந்த பணம் திருப்பி செலுத்தப்பட்டதாகவும் அரசு வழக்கறிஞர் குறிப்பிட்டார். இதனை அடுத்து வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி OP ஷைனி உத்தரவிட்டார். சென்னை RK நகர் தொகுதி இடைத்தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவம் வரவழைக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் RK நகர் இடைத்தேர்தல் செலவின பார்வையாளராக ராகுல் ரமன் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தேர்தலை கண்காணிக்க 3 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த சந்தீப் சக்சேனா பாதுகாப்பு பணியில் துணை ராணுவம் ஈடுபடுத்தப்படும் என்று குறிப்பிட்டார். தொகுதியில் மொத்தம் 2,40,543 வாக்காளர்கள் உள்ளதாக கூறிய அவர் தொகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைவர்களின் பிரச்சாரங்களுக்கு தேர்தல் செலவினங்களிலிருந்து விலக பெறும் கட்சிகள் அது தொடர்பான பட்டியலை வேட்புமனு தாக்கல் தொடங்கிய 7 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. RK நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவு அறிவிக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் உவரி சுயம்புலிங்கம் சுவாமி கோவில் வைகாசி விசாகம் திருவிழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போட்டியிடுவது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகளுடன் ஆலோசித்து வருவதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். கிழக்கு கடற்கரை சாலையை 4 வழி சாலையாக மாற்றப்படுமா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு தமிழக அரசின் ஒப்புதல் கிடைத்தவுடன் பணிகள் தொடங்கப்படும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னையிலிருந்து கடற்கரை வழியாக கிழக்கு கடற்கரை வழியாக கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய சாலையை 4 வழி சாலையாக மேம்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். இதற்காக தமிழக அரசாங்கத்திடம் அவருடைய ஒப்புதலை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த சாலை அமையப்பெறும்போது கன்னியாகுமரியிலிருந்து மிக முக்கியமான தலங்கள் கூடங்குளம், உவரி, திருச்செந்தூர், அதனைத் தொடர்ந்து தஞ்சை போன்ற புனிதமான தலங்களும், வேளாங்கண்ணி, நாகூர் தர்கா போன்ற தலங்களும் இருக்கின்ற காரணத்தினால் சுற்றுலா மேம்பாட்டிற்கான மிக உன்னதமான ஒரு வாய்ப்பாக இந்த சாலை அமையும் என்று நான் நம்புகின்றோம். சென்னை RK நகர் தொகுதி இடைத்தேர்தலில் புறக்கணிக்கப் போவதாக மதிமுக அறிவித்துள்ளது. மதிமுக உயர்நிலை குழு கூட்டம் அதன் தலைமை அலுவலகமான சென்னையில் உள்ள தாயகத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமை தாங்கினார். கூட்டத்தில் RK நகர் தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பது என முடிவு செய்யப்பட்டது. இடைத்தேர்தல்களில் வாக்கிற்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரம் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டும் இன்னும் 11 மாதங்களில் பொது தேர்தல் வருவதை எண்ணியும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பூரில் மாநாடு நடத்தப் போவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. RK நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை இன்று சந்தித்து ஆதரவு கோரினார். மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. சுமார் 30 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நீடித்தது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைகோ இடைத்தேர்தலில் போட்டியிட அனைத்து தகுதிகளும் டிராபிக் ராமசாமியிடம் இருப்பதாக கூறினார். மாணவர் அமைப்புக்கு தடை செய்தது தொடர்பாக விளக்கம் கேட்டு சென்னை IITக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மோடி அரசின் கொள்கைகளை விமர்சித்ததாக சென்னை IIT மாணவர்கள் நடத்தி வந்த அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்திற்கு அண்மையில் தடை விதிக்கப்பட்டது. இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாணவர் அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர் அமைப்பு தடை செய்யப்பட்டது தொடர்பாக விளக்கம் கேட்டு சென்னை IIT நிர்வாகத்திற்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நேற்று நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கு விளக்கம் அளிக்காத நிலையில் IIT நிர்வாகத்திற்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. உரிய விளக்கம் அளிக்காவிட்டால் நேரில் ஆஜராக உத்தரவிடப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
சென்னை ஐஐடியில் வாசகர் வட்டம் தடை செய்யப்பட்டதை கண்டித்து திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. மத்திய கைலாஷ் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை ஐஐடி மாணவர்களின் வாசகர் வட்டத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும், இல்லையெனில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பான கடிதம் ஒன்றை சென்னை ஐஐடி இயக்குநரிடம் திமுகவினர் அளித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் பின்னர் கைது செய்யப்பட்டனர். மத்திய கைலாஷ் பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் அமைப்பின் மீதான தடையை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தின் மீதான தடையை திரும்பப் பெற வலியுறுத்தி பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் பெரியார் சிலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், ஆதி தமிழர் கட்சி, பெரியார் பாசறை உள்ளிட்ட அமைப்புகள் கலந்து கொண்டன. ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானியின் உருவப்படத்தை எரிக்க முயன்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல திருச்சி ரயில்வே சந்திப்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியலில் ஈடுபட்ட முயன்றதால் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி ரயில் நிலையம் முன் நடைபெற்ற போராட்டத்தில் திமுகவைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை ஐஐடி மாணவர்களின் வாசகர் வட்டத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அவ்வாறு இல்லாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமாக அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசனை திருமாவளவன் இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது வரும் 9ஆம் தேதி நடக்கவிருக்கும் கூட்டணி ஆட்சி குறித்த ஒரு கருத்தரங்கத்திற்கு வருமாறு ஜி.கே. வாசனை திருமாவளவன் அழைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்பதை வலியுறுத்தி அனைத்து கட்சி தலைவர்களை சந்தித்து வருவதாக தெரிவித்தார். இந்த சந்திப்பு யாரோடு கூட்டணி, எந்த கட்சியோடு கூட்டணி என்பதற்கான சந்திப்பு அல்ல. கூட்டணி ஆட்சி முறை என்பது தமிழகத்தில் மலர வேண்டும், அந்த கருத்துக்கு வலு சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறதே தவிர எந்த கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் அல்லது புதிய கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்பை நாங்கள் நிகழ்ந்தோம். உயர் மின் அழுத்த தொழிற்சாலைகளில் அமலில் உள்ள மின் கட்டுப்பாடுகளை வரும் 5ஆம் தேதி முதல் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை தளர்த்த முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வீடு மற்றும் ஏனைய தாழ் மின்னழுத்த மின்னிழப்புகளுக்கு இருந்து வந்த மின்தடை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி நீக்கப்பட்டது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உயர் அழுத்த தொழிற்சாலை மற்றும் வணிக மின் இணைப்புகளுக்கு உச்சக்கட்ட நேரம் தவிர்த்த மற்ற நேரங்களில் 20%, உச்சக்கட்ட நேரத்தில் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை 90% மின் கட்டுப்பாடுகள் தற்போது நடைமுறையில் இருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மின் தடைகளை வரும் 5ஆம் தேதி முதல் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை முழுவதுமாக தளர்த்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகி நூடுல்ஸில் அளவுக்கு அதிகமாக ரசாயனம் கலந்திருப்பதாக எழுந்த புகாரின் பேரில் நாடு முழுவதிலும் இருந்து மேகி நூடுல்ஸ் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேகி நூடுல்ஸில் அளவிற்கு அதிகமாக மோனோசோடியம் குளூட்டமேட் மற்றும் காரியம் ரசாயனம் கலந்திருப்பதை உத்தரப்பிரதேச உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து நூடுல்ஸ்க்கு தடை விதித்த உத்தரப்பிரதேச அரசு லக்னோ, மொரக்காபாத், கோண்டா, கன்னாஜ், ஜவ்லான், மீரட் ஆகிய இடங்களில் உள்ள வணிக நிறுவனங்களில் சோதனை நடத்தி வருகிறது. இவ்விவகாரம் பெரும் புயலை கிளப்பியுள்ள நிலையில் நாடு முழுவதிலும் இருந்து மேகி நூடுல்ஸ் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்னும் சில தினங்களில் பரிசோதனை முடிவுகள் கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ள மத்திய அரசு, விளம்பரங்களில் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இருப்பினும் அதில் நடித்தவர்கள் மீதும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவ்விவகாரம் தொடர்பாக இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். இனி வரும் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் அருகே வீட்டுச்சுவர் இடிந்து விழுந்ததில் பள்ளி மாணவி பலி. வங்கக்கடலில் மேலடுக்கு சுழற்சியால் வட தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு.
நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 8 மணி செய்திகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு மற்றும் பெரியாறு அணைகளிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோதையாறு மற்றும் பட்டணங்கால் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடுமாறு விவசாயிகளிடமிருந்து கோரிக்கை வந்ததாக தெரிவித்துள்ளார். அதனை ஏற்று பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு 1 மற்றும் 2 அணைகளிலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட ஆணையிட்டுள்ளதாக கூறியுள்ளார். அதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 79,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு இருபோக ஆயக்கட்டு பகுதிகளுக்கு முதல் போக சாகுபடிக்காக பெரியார் அணையிலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் தேனி, உத்தமபாளையம் மற்றும் போடிநாயக்கனூர் வட்டக்கல்லில் உள்ள 14,707 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். ராமேஸ்வரம் மற்றும் மண்டபத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மாயமான 9 மீனவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று முன்தினம் 1200 விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். அனைத்து படகுகளும் மீன்பிடித்துவிட்டு நேற்று வரை கரை திரும்பிய நிலையில் ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான படகில் சென்ற 5 மீனவர்களும், மண்டபத்தை சேர்ந்த பாண்டி என்பவருக்கு சொந்தமான படகில் சென்ற 4 மீனவர்களும் கரை திரும்பவில்லை. இதனைத் தொடர்ந்து காணாமல் போன மீனவர்களை தேடும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குண்டகம் மேட்டுக்கடை பகுதியில் அடுத்தடுத்து 2 கடைகளில் பூட்டை உடைத்து 6 லட்சம் ரூபாய் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். தாராபுரம் வட்டம் குண்டகம் அடுத்த மேட்டுக்கடை பகுதியில் டாஸ்மாக் உள்ளிட்ட கடைகள் இயங்கி வருகின்றன. நேற்று இரவு இந்த கடைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் கடைகளின் லாக்கரை உடைத்து 6 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து கடை உரிமையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் குண்டகம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் அருகே வீட்டுச்சுவர் இடிந்து விழுந்ததில் பள்ளி மாணவி உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் அவினாசிக்குட்பட்ட செட்டிப்புதூர் பகுதியில் வசித்து வருபவர் நாகராஜ். இவரது மகள் திவ்யா 7ஆம் வகுப்பு முடிந்து இன்று 8ஆம் வகுப்பு செல்வதற்கு தயாரான நிலையில் வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக வெளியில் சென்றுள்ளார். இந்த நிலையில் சேதமடைந்த நிலையில் இருந்த பக்கத்து வீட்டு சுவர் இடிந்து திவ்யா மீது விழுந்துள்ளது. இடிபாடுகளுக்கிடையே சிக்கிய திவ்யாவின் தலையில் அடிபட்டு அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பால்வளத்துறை அமைச்சர் ரமணாவின் உறவினர் படுகொலை வழக்கில் கைதாகியுள்ள திருநாவுக்கரசு மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் ரமணா உறவினர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ரியல் எஸ்டேட் அதிபரான திருநாவுக்கரசு, செவ்வாய்ப்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். இதனை எதிர்த்து திருநாவுக்கரசுவின் மனைவி தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழ்வாணன், சண்முகம் ஆகியோர் அடங்கிய அமர்வு திருநாவுக்கரசு மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டது. பால் கொள்முதல் செய்யும் விவகாரத்தில் முதலமைச்சர் தலையிட்டு தீர்வு காணாவிட்டால் சட்டசபையை நோக்கி பேரணி நடத்தப்போவதாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சேலத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் முகமது அலி, தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பால் கொள்முதல் குறைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். பல மாதங்களாக நிலுவையில் உள்ள தொகையை உடனே வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் இந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணாவிட்டால் கோட்டையை நோக்கி பேரணி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மார்ஷல் நேசமணியின் 48வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நாகர்கோவிலில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்தோடு இணைவதற்கு பல்வேறு போராட்டங்களை நடத்திய மார்ஷல் நேசமணியின் 48வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி நாகர்கோவிலில் உள்ள அவரது நினைவு மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அறிவித்து மரியாதை செலுத்தினர். திருச்சி மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பாடப்புத்தகம் உள்ளிட்ட இலவச திட்டங்கள் மாணவர்களுக்கு கிடைக்கின்றதா என்று கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. திருச்சி மாவட்டத்தில் 1024 தொடக்க பள்ளிகள், 322 நடுநிலை பள்ளிகள், 500க்கும் மேற்பட்ட உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இலவச பாடப்புத்தகங்கள், சீருடை,
புத்தகப்பை உள்ளிட்டவை இன்றே வழங்கப்பட்டன. இவற்றை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆனந்தி தலைமையில் உதவி தொடக்க கல்வி அலுவலர்கள், அனைவருக்கும் கல்வி திட்ட வட்டார வள மைய மேற்பார்வையாளர்கள் பள்ளிகளில் நேரில் ஆய்வு நடத்தினர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வரும் 5ஆம் தேதி தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன், வங்கக்கடலில் தெற்கு ஆந்திராவை ஒட்டி மேலடுக்கு சுழற்சி நிலை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளதாகவும், அதிகபட்சமாக பேச்சிப்பாறை மற்றும் அவிநாசியில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த வங்கக்கடலிலும் இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வட மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை வருவதற்கான வாய்ப்புண்டு. வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் பெருங்காற்றுடன் கூடிய இடிமழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான வாய்ப்புண்டு. தென்மேற்கு பருவமழையை பொறுத்த மட்டிலே கேரளாவில் 5ஆம் தேதி தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இனிவரும் செய்திகளை பார்க்கலாம். ஊழல் குற்றச்சாட்டில் ராஜபக்ச மனைவி ஷிராந்தியிடம் அதிகாரிகள் விசாரணை. பிரான்ஸ் ஓபன் டென்னிஸ் 4வது சுற்றில் ரஷ்ய வீராங்கனை மரியா ஷரபோவா அதிர்ச்சி தோல்வி. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 8 மணி செய்திகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். பங்கு வர்த்தகம் இன்று உயர்வுடன் முடிவடைந்தது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 20 புள்ளிகள் உயர்ந்து 27,848 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிஃப்டி புள்ளி 25 புள்ளிகள் குறைந்து 8,433 புள்ளிகளாக நிலை பெற்றது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 64 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 2,544 ரூபாய்க்கும், 1 சவரன் 20,352 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் ஆபரண தங்கம் 10 கிராம் 27,210 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் வெள்ளி 40 ரூபாய் 90 காசுக்கும், பார் வெள்ளி கிலோ 38,220 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இலங்கையில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக முன்னாள் அதிபர் ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தியிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கால்டன் கிரிலியா சேவியா என்ற அரசு சாரா தொண்டு நிறுவனத்தை ஷிராந்தி ராஜபக்ச நடத்தி வந்தார். இந்த நிறுவனத்தின் வங்கிக் கணக்குகளில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக கூறி ஷிராந்திக்கு அந்நாட்டு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன்படி இன்று விசாரணைக்காக நேரில் ஆஜரான ஷிராந்தியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். கொழும்புவில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவின் தலைமை அலுவலகத்தில் இந்த விசாரணை 2 மணி நேரம் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே மனிதாபிமான நடவடிக்கைகளுக்காகவே வெளிநாடுகளிலிருந்து ஷிராந்தி பணம் பெற்றதாக ராஜபக்சவின் ஊடக ஒருங்கிணைப்பாளர் ரோஹன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் ரஷ்ய வீராங்கனை மரியா ஷரபோவா அதிர்ச்சி தோல்வியடைந்தார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் தரவரிசையில் 2வது இடத்தில் உள்ள ரஷ்ய புயல் மரியா ஷரபோவா தரவரிசையில் 13வது இடத்தில் உள்ள செக் குடியரசு வீராங்கனை லூசி சஃப்ரோவாவுடன் பலப்பரீட்சை நடத்தினார். முதல் செட்டிலேயே தனது அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஷரபோவா 7-6, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு நியூஸ் 7 தமிழுடன் இணைந்திருங்கள்.